பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இது நன்மையான வேளையிலே இந்த இறைவார்த்தை பகுதியை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, இதை நியமக்கிழமாய் பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தின இறைவார்த்தை பகுதியிலே சக்கரியாவோடு ஆண்டவர் அவர்களுடைய செயலுக்கும் நடத்திக்கும் ஏற்ப கடவுள் இவ்வாறு செய்வார் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியை நாம் கடைசியிலே தியானித்தோம். அப்படியாக அவர்கள் அந்த செயலுக்கும் நடத்திக்கும் ஏற்ப ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களிலே சில பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதனாலே தான் அந்த செயல், அவர்களுடைய செயல் எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை. யூதர்களுக்கு அஞ்சியதால் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினார், ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று ஏற்கனவே தங்களுக்குள் உடன்பாடு செய்திருந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் யாவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி விடுவோம் என்று சொல்லி அந்த யூத மக்களும் தலைமை குருக்கள் எல்லாம் உடன்பாடு செய்து கொண்டார்கள். இதனாலே தான் அந்த காரியத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல் எப்படி இருந்தது, இதற்காக அவர் தண்டிக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து சக்கரியாவின் வழியாக 1வது அதிகாரத்திலே 5ம் 6ம் இறைவார்த்தையிலே நமக்கு கற்றுத்தந்தார். இப்படியாக அவர்கள் செய்த அந்த நடத்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும்படி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அவர்களுடைய பெற்றோர் என்ன அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், பிறவியிலிருந்தே தன் மகனை குருடனாக வைத்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இயேசு அவரை பார்வையளித்தார். ஆனால் இந்த யூதர்களுக்கு பயந்து ஒரு சாட்சியாக நிற்க வேண்டிய அந்த தாயும் தகப்பனும் சாட்சியாக நிற்காதபடி இப்படியாக அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே உடன்படிக்கை செய்து வைத்ததினாலே அந்த காரியத்தை தன் மகனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சாட்சியாக நிற்க முடியாதபடி ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளை விடுதலை அடைந்த அந்த காரியத்திலே ஒரு சாட்சியாக நிற்க முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் மறைநூறு அறிஞர்களும் அதை செய்து விட்டார்கள். அப்படியாக நாம் இன்னும் சற்று ஒரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 13ம் 14ம் உள்ள இறைவார்த்தைகள். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விலகுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், முதலாவதாக விண்ணக தந்தை நடாத நாற்று என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இயேசுவை பற்றி நாம் முந்தின இறைவார்த்தையிலே நாம் தியானித்தோம். அவர் இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோதே அவரை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி. ஆனால் இந்த தலைமை குருக்களும் போதகர்களும் ஆண்டவர் விரும்பாத ஒரு பெயரை அவர் இயேசுவுக்கு சூட்டி விட்டார்கள். அதனாலே தான் என் விண்ணக தந்தை நடாத நாற்று வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று சொல்லி இந்த காரியத்திலே சொல்லுகிறார். அவர் தாவீதின் குடும்பத்திலிருந்து தோன்றி ஒரு அரசனாக தோன்றி மக்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதனாலே தான் இந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவருக்கு அந்த காரியம் நடக்கவில்லை. அதனாலே தான் வேரோடு அந்த பெயர் பிடுங்கி எறியப்படும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார். இதனாலே தான் அவர்களை விட்டு விலகும்படிக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே, ஒரு நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். குருட்டு வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். அந்த யூதா குடும்பமும் அந்த
இஸ்ரேல் குடும்பமும் இரு குடும்பமுமே குழியில் விழுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்றால் நாம் அதிலிருந்து அந்த குருட்டு வழிகாட்டிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்மை எப்படி அவர் மீட்கப் போகிறார் என்பதிலே அந்த குருட்டு வழிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது. அதே போலத்தான் அந்த தாயும் தந்தையும் அவர் பார்வை பெற்ற பிற்பாடும் அவர்கள் அதிலே அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியாதபடி பிறருக்கு பயந்து அந்த சாட்சி வாழ்வை மாற்றி கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லாமல் போனது. ஒரு மகன் எப்படி பிறவியிலிருந்து அவர்கள் எத்தனை காலம் அவரை பார்த்து வந்திருப்பார்கள். ஆனால் அந்த மகன் பார்வை பெற்ற போது அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த இயேசுதான் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்று பகரும்படியாக அவர்களுக்கு மனமில்லாமல் போயிற்று. இதைத்தான் அந்த காரியத்திலே இயேசு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 4-8 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமே, ஆனால் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்போமேயானால் மக்கள் அனைவரும் நம்மீது கல்லெறிவார்கள் என்று தங்களுக்கிடையே சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் மக்கள் யோவானை இறைவாக்கினர் என்று உறுதியாக நம்பியிருந்தார்கள். எனவே அவர் எங்கிருந்து வந்தார் என்பது தெரியாது என்று பதிலளித்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் பெயரை முன்னிட்டு அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை குறித்து இந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே விவாதம் ஏற்படுகிறது. அந்த காரியத்திலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை குறித்து அவர்கள் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்ததோ அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யோவானை இறைவாக்கினராக நம்பினார்கள், மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் மாறாக சொன்னால் அவர்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசியை ஏமாற்றுவதற்கு இவர்கள் எடுத்த தந்திரம்தான் இந்த காரியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசுகிறார். இந்த காரியத்திலே அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்பதை சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையாம் கடவுளிடமிருந்து தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் வந்தது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த இறைப்பகுதியை நமக்கு கற்றுத்தருகின்றார். லூக்கா 2வது அதிகாரம் 10-11 வரை உள்ள இறைவார்த்தைகள். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதிருங்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அவர்களுக்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அப்படி பொய் சொல்லுகிற அந்த மக்களுக்கு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி வானதூதர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த மக்கள் இந்த வானதூதரோடு போராடுபவர்களாக மாறிவிட்டார்கள். தந்தையாம் கடவுள் தன் வானதூதரை அனுப்பி மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு அறிவித்தார். எல்லோருக்கும் விடுதலை அளிக்கக்கூடிய நற்செய்தியை மெசியாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்பாடு செய்தார். அதனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்து எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். ஆனால் வானதூதருக்கும் அந்த ஆண்டவருக்கும் எதிராக இவர்கள் போரிடுபவர்களாக மாறிவிட்டார்கள். இதனாலே தான் வானதூதர் நம்மை திடப்படுத்துகிறார். நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், மெசியா என்னும் மீட்பராக உங்களுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அதிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார். வானதூதருக்கு எதிராக அவர்கள் மாறின காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தையாம் கடவுளுக்கு எதிராக அவர்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் தியானித்தோம் என்று சொன்னால் இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளலாம்.
ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வானதூதர் சொன்ன அந்த காரியத்திலே நாம் நம்பிக்கை வைப்பதற்காக இங்கே ஒரு காரியத்தை ஒரு பெண்மணி நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் மெசியாவாக இருந்தால், நம்மை விடுவிப்பவராக இருந்தால், நமக்கு அற்புதங்களை அதிசயங்களையும் செய்பவராக இருந்தால், அவர் யாருக்கும் தெரியாமல் தான் வருவார் என்று சொல்லி அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே ஒரு முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தார். அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாக அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மெசியாவென்றால் நம்மை விடுவிக்க போகிறவர் என்றால், மெசியா என்றால் நம்மை முற்றிலுமாக அவர் யாருக்கும் தெரியாமல் தான் வருவார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படியாக அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு மெசியாவாக இருப்பார். அதனாலே தான் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலும் அவருக்கு உரியவரிடம் அவர் வந்தார். நம்பிக்கை வைத்து மக்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை அந்த சீடர்களும் அப்போஸ்தலர்களும் பெற்றிருந்தார்கள். அதனாலே தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக அந்த நாட்களே கொஞ்ச நாள் தான் அவர்களுக்கு மெசியாவாக தோன்றி சகல காரியங்களையும் அவர்களுக்கு கற்றுத்தந்தார். அதனாலே தான் இந்த காரியத்தை நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் வானதூதர் சொன்னதன் மேல் அஞ்சாமல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் தியானிப்போம். ரோமையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 இறைவார்த்தை, ஏனெனில் நேர்மையுடன் தம் நம்பிக்கையில் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா. இவ்வாறு மனிதர் தமக்கு ஏற்புடையவர்களும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகின்றது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயலே நம்பிக்கையில் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மெசியாவாக இருக்கின்ற அந்த காரியம் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை இப்படியாகத்தான் அவருடைய காரியம், மெசியா என்ற காரியம் இருக்கிறது. இப்படியாகத்தான் மக்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் அப்படித்தான் மறைமுகமாகத்தான் பல காரியங்களை செய்து வந்தார். அதே போலத்தான் இந்த வழிமரபின் காலத்திலும் நமக்கு இப்படியாக செய்வதாக அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ரெண்டு காலங்களையும் ஆண்டவர் முற்றிலுமாக ஆசீர்வதிக்கும்படி அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியை இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் மறைமுகமாக வந்து உங்களை விடுவிப்பார் என்ற அந்த காரியத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நற்செய்தி அதற்காகத்தான் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அப்போஸ்தலன் வழியாக உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த நற்செய்தியிலே மனிதர் மீட்படைய வேண்டும். அவர் மீட்பு கொடுக்கின்ற அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் முற்றிலுமாய் அறிந்திருக்க வேண்டும். இப்படியாக அவர் பாதத்திலிருந்து ஜெபித்து அவருடைய செயல்களிலே நாம் நம்பிக்கை கொண்டு விடுதலை பெறுவோம். நான் இந்த காரியத்திலே முற்றிலுமாய் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே, நீங்கள் இந்த வழியிலே எங்களை நடத்தும்படிக்காக நீர் திருவுளம் கொண்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இறைவார்த்தை கேட்போரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராக ஆமேன்.